அரங்கிப்பேட்டையில இருந்து பரவலின் வார்த்தை உங்களோடு இந்த நாளிலும் நீதிமொழியில் 21 சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஏன் சொல்லுகிறேன்? நீங்க ஆயத்தமாகுங்க, உங்களுக்கான ஜெயம் தானாய் கர்த்தர் தர வல்லவரா இருக்கிறார். என்னிடத்துல ஒரு பேனா உண்டு, இந்த பேனாவை பாருங்க, நான் 2 விரலை விட்ட உடனே அது கீழே விழுது. யார் செஞ்சாலும் நடக்கும், நீங்க செஞ்சாலும் நடக்கும். இந்த உலகத்துல யாரு செஞ்சாலும் ஒரு பொருளை கீழே போடுறேன்னா கட்டாயம் போகும். என்ன காரணம்? ஒண்ணு, நான் விடணும். 2வது, புவி ஈர்ப்பு விசை எல்லாருக்கும் அது பயன்பட்டுக்கிட்டே இருக்கும், அது வேலையை அது பார்த்துட்டே இருக்கும். ஏன் இதை உதாரணமா சொல்றீங்க? விரலை விடுறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கணும், அது இழுத்துரும். நீங்க ஆயத்தமா இருந்தீங்கன்னா உங்களுக்கான எப்படி புவி ஈர்ப்பு விசைன்னு ஒண்ணு இருக்கோ, வெற்றிக்கான விசைன்னு ஒண்ணு இருக்கு, அதை உங்க பாதையில நடத்தும். ஆயத்தமா இருந்தா மட்டும்தான். எப்படி ஆயத்தமா இருக்கிறது? உதாரணமா பல காரியங்கள் இருந்தாலும் ஒண்ணு சொல்றேன்னு, ஒரு வேலை உங்களை கூப்பிட்டு ஏதாவது இந்த போட்டியில நீங்க கலந்துக்கிறீங்களான்னு சொன்னா உடனே நம்ம பின்னாடி போவோம். ஆனா முன்னாடி யாரு போறாங்களோ அதுதான் ஜெயத்தை கொடுக்கும். ஒரு இடத்துல பாட்டு பாடுங்கன்னு சொல்லி ஒருவேளை யாராவது ஒருத்தவங்க வாங்கன்னா நீங்க முன்னாடி போங்க. ஒரு இடத்துல பேசணும்னா நீங்க முன்னாடி போங்க. ஒரு வேலையை யாராவது செய்யணும்னா அந்த வேலையை நீங்க செய்ய முன்னாடி வாங்க. அந்த ஆயத்த நிலைதான் உங்களை வெற்றியின் விசையில கொண்டு போய்விடும். நீங்க பின்னோக்கி போக போக நிச்சயம் அது உங்களுக்கு வேலை செய்வதல்ல. நீங்க ஆயத்தமா இருந்து முன்னோக்கி செல்லுங்க, அந்த வெற்றியின் விசை உங்களை உயர்வு கொண்டு போகும்னு சொல்றேன். ஆயத்தமாக்கப்படும் குதிரை யுத்த நாளுக்கு ஜெயமோ கர்த்தரால் வரும். உங்களுக்காக செபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக செபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுக்க தெய்வீக பாதுகாப்பு, சுகம், பலன், ஆரோக்கியம் இருக்கட்டும். மகிமைப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless.